Dear, dear students, நான் உங்க ஹசீனா மேம், நம்பர் 1 டுட்டோரியல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சாப்டர் 1, அந்த நீமாக்கி லெசன் அப்படிங்கிற அந்த லெசனுடைய கொஸ்டின் ஆன்சர். இந்த லெசன் உடைய வீடியோ ஏற்கனவே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும், அதுல போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த லெசன்ல நீமா அவங்க பாட்டி இவங்க 2 பேரை பத்தி தான் கதை. பாட்டிக்கு எப்பவுமே வந்து மூட்டுகள்ல வலி இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க. நீமா எப்போ ஸ்கூல் விட்டு வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூட்டு வலிக்காக தைலம் வந்து தேய்ப்பாங்க. தைலம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க கால்கள்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி நீமா வந்து விளையாட சாயந்தரம் போகும்போது ஒரு நாள் அவங்க தாதி வந்து என்ன செய்வாங்கன்னா, நீமா நீ என் கூடவே இரு, எனக்கு டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீமா சொல்வா, பாட்டி என் கூட வாங்க, நான் வந்து இப்ப விளையாட போறேன். நீங்க வந்து டைமே போக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. நான் வந்து 1 மணி நேரம் விளையாண்டாலும் ஒரு 10 நிமிஷத்துல டைம் வந்து என்ன செஞ்சிருதுன்னா சீக்கிரமாவே போயிருது பாட்டி. அதனால நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி அவ வந்து பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிருவா, மைதானுக்கு. அப்ப அந்த மைதான்ல போய் நீமாவும் அவங்க தாதியும் என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. ஓகேவா? இதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சு. இதோட கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். நீமா கி தாதி घर पर ही क्यों रहती है? நீமாவுடைய பாட்டி வீட்லயே घर पर ही அப்படின்னா வீட்லயே ஏன் இருக்கிறாங்க, வீட்லயே ஏன் ஸ்டே பண்றாங்க, ஏன் வெளியே எங்கேயும் போறது இல்ல? நீமா கி தாதி घर पर ही रहती है, घर पर ही रहती है क्योंकि उनके घुटनों में दर्द रहता है. घुटनों அப்படின்னா மூட்டுகள். அவங்களுடைய கால் மூட்டுகள்ல எப்பவுமே வலி இருக்கிறதுனால அவங்க வீட்டிலேயே தான் இருப்பாங்க. மைதான் மே ஜாக்கர் தாதி நே கியா கியா ஹோகா? நீமா வந்து அவங்க பாட்டிய வந்து வாங்க விளையாட போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாள்ல. மைதான்ல போய் அவங்க பாட்டி என்ன பண்ணிருப்பாங்க? மைதான் மே ஜாக்கர் தாதி நே நீமா கே சாத் கேலி ஹோகி. நீமா கூட விளையாண்டு இருப்பாங்க, அப்படிதானே? தேர்ட் கொஸ்டின். नीमा कहती है मैं 5 बजे खेलने जाती हूँ, पर 10 मिनट में ही 6 बज जाते हैं, क्या आपके साथ भी ऐसा होता है? ஒரு ஒரு டைலாக் வரும். நீமா வந்து சொல்லுவா, நான் பாட்டி 5 மணிக்கு விளையாட போனேன்னு வைங்க, 10 நிமிஷத்துல வந்து 6 o'clock ஆயிருது அப்படின்னு சொல்லியிருப்பா. இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் நடக்குதா? நீங்களும் விளையாட போகும்போது டைம் போறதே தெரியறது இல்லையா அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஹமாரே சாத் பி ஐசா ஹி ஹோத்தா ஹை. எங்கள்கிட்டயும் கூட இது மாதிரிதான் நடக்குது. விளையாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா டைம் போறதே தெரியாது. फोर्थ क्वेश्चन. आप स्कूल से घर जाकर अपना समय कैसे बिताते हैं? நீங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போய் உங்களுடைய டைமை எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்றீங்க? மை ஸ்கூல் சே, அதாவது கொஸ்டின்ல இருந்தே எடுக்கணும். ஆப் இருக்கிற இடத்துல மை போடுறோம். நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போய் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க. நீங்க என்ன ஆன்சர் எழுதுறீங்க? நான் मैं स्कूल से घर जाकर खेलती हूँ, पढ़ाई और लिखाई भी करती हूँ. படிக்கிறேன், விளையாடுறேன், எழுதுறேன். இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நீங்க வேற எதுவும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். சரியா? ஓகே. நான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் சொல்றேன் இல்லையா? கொஸ்டின் ஆன்சர் சொல்றேன், வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்றேன், கொஸ்டினுக்கு மீனிங் சொல்றேன், ஒர்க் ஷீட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து வேகமா வாசிக்கிற மாதிரி சீக்கிரமா சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வாசிக்க வரல அப்படின்னா நீங்க வந்து ஸ்வர்ல இருந்து, அதாவது வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள்ல இருந்து ஹிந்தியை வந்து படிச்சிருக்கணும். 1 லெட்டர் வேர்ட், 2 லெட்டர் வேர்ட், 3 லெட்டர் வேர்ட்னு அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்பீடா வாசிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அப்படி எதுவும் பேசிக் ஹிந்தி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கிளாஸையும் நான் எடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? யாருக்கெல்லாம் பேசிக் ஹிந்தி சொல்லி தரணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கிளாஸையும் நான் ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ.